பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் அப்படியே பாஜகவின் அறிக்கைகள் போல்தான் இருக்கும் என்றும் விமர்சனம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை முரண்பாடாக நினைப்பதில்லை என முதலமைச்சர் பதில். நம்முடைய உரிமையை கேட்பதையே அற்ப சிந்தனை என கூறும் மத்திய அரசுக்கு மனசாட்சி உள்ளதா எனவும் கேள்வி. மயிலாடுதுறை அருகே கல்லூரி மாணவர் மற்றும் இளைஞர் கொலை. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மூவேந்தனும் பிடிபட்டார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை ஆசிரியர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. ஆசிரியரை அடித்து உதைத்ததுடன் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் பொதுத் தேர்வு தொடக்கம். தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் 8000 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சிபிஎஸ்இயின் அங்கீகாரம் பெறாததால் பட்டுக்கோட்டை பிரைம் பப்ளிக் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை. பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுடன் போராட்டம் நடத்திய பெற்றோர் கண்ணீர். ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஏற்பாடு. பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் விளக்கம். நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் நாங்கள் எழுதிக்கிறோம். இது நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்ட்டு சொன்னாங்க. திமுக சார்பில் சென்னையில் கிரிக்கெட் போட்டி தொடக்கம். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மேயர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் நடந்த பிரியாணி திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரியாணியை ருசித்து பார்த்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய பொறுப்பாளராக கிரிஷ் ஜோடகன் நியமனம். பீகார், தெலுங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் பொறுப்பாளர்களும் மாற்றம். உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எஸ்இடி தேர்வு அடுத்த மாதம் நடைபெறுகிறது. தேர்வுக்கு 7 நாட்களுக்கு முன்பாக ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவுக்கு சென்றவர்கள் பயணித்த வேனுடன் நேருக்கு நேர் மோதிய பேருந்து. சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் போர்பன் ரக விஸ்கிகளுக்கான வரி 150 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. மகளிர் பிரீமியர் லீக் 3வது சீசனின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு வெற்றி. குஜராத் ஜெயின்ஸ் அணி நிர்ணயித்த 202 ரன்கள் இலக்கை 18.3 ஓவர்களிலேயே ஊதி தள்ளி அசத்தல். ஆபரண தங்கத்தின் விலை 880 ரூபாய் சரிவு. 1 சவரன் 63,040 ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரல் பாஜகவிற்கான டப்பிங் குரல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதிலளித்தார். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கை மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை தான் முரண்பாடாக நினைக்கவில்லை என்றும் ஆலோசனையாக பார்ப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை
நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடாக நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்றது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் தங்கள் வீட்டில் இப்படியொரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கிறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். இளைய தலைமுறைகள் தன்னை அப்பா என்று அழைப்பது தன்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருப்பதாக தெரிவித்தார். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று கூறிய முதலமைச்சர் கல்விக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அதேபோன்று பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்குள்ளானதாக இருப்பதைக் கண்டு பெருமை அடைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஓய்வு நேரங்களில் சமூக வலைதளங்களை பார்ப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் அதில் வரும் நியாயமான கோரிக்கைகளை உரிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு காண சொல்வேன் என்றும் குறிப்பிட்டார். தற்போது ஃபுட் ரிவ்யூ வீடியோக்கள் அதிகம் வருவதாக கூறிய முதலமைச்சர் இளம் தலைமுறையினர் உணவுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போன்றே உடல் நலத்திற்கும் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கள ஆய்வுக்காக செல்லும் வெளிமாவட்ட பயணங்கள் மனநிறைவாக இருப்பதாகவும் புதிய சக்தியை தருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பி மக்களாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வரக்கூடிய 18ஆம் தேதி வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாரத் இந்து முன்னணி அமைப்பின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் தாக்கல் செய்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து பிரிவியூ கவுன்சில் வரை சென்று சிக்கந்தர் தர்கா, கொடிமரம், மலைவழிப்பாதை, நெல்லித்தோப்பு ஆகியவை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இது குறித்து மீண்டும் பிரச்சனை எழுப்புவது சரியில்லை என்றும் ஏற்கனவே இந்து முன்னணி அமைப்பு சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பிரச்சனைக்காக பேரணி நடத்துவதை நீதிமன்றம் ஊக்குவிக்க கூடாது என்றும் அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி இளந்திரையன் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் தவறாக பயன்படுத்த முடியாது என்று சுட்டிக்காட்டினார். மதுரையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் செயல்பட்டதாக 2 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இரு பிரிவினருக்கிடையே விரோதத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். திருப்பரங்குன்றம் மலையில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அனைத்து மதத்தினருக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட்டதாகவும் இது தொடர்பான தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தார். எனவே திருப்பரங்குன்றம் மலையில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த எந்த அவசியமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு போராட்டம் நடத்தினால் அது மற்ற மதத்தினரை மீண்டும் தூண்டச் செய்து பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். எனவே பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மத ரீதியிலான பதற்றங்களை தணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க
பொது ஒழுங்கையும் மத நல்லிணக்கத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருப்பரங்குன்றம் மலையில் இதுவரை இந்து, முஸ்லிம் மற்றும் ஜெயின் மக்கள் அமைதியாக வசித்து வருவதாக குறிப்பிட்டவர், வேற்றுமையில் ஒற்றுமையே நம்முடைய நாட்டின் பலம் என்பதால் அனைத்து மத மற்றும் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அரசு பேண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எனவே இந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டார்.